ஹலோ மக்களே, வெல்கம் டு யாழிசை அருவி கதைகளின் உலகம். எழுத்தாளர் அர்ப்பிதாவின் ஆழி முத்தென்பேன் உனை. கதையின் குரலாக நான் உங்கள் ஜெயஸ்ரீ. கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 15. வெற்றிகரமாய் அந்த நண்டை கொன்ற மூவரும் வந்த வேலையை கவனிக்க எத்தனித்து அந்த நண்டு உறங்கி கிடந்த இடத்தின் அருகே இருந்த பெட்டியை திறந்து பார்க்க அவ்விடம் நெருங்கிய போதுதான், என்னடா இது, பெட்டிக்கு லாக் எதுவும் இல்லையா? ஓப்பன்லயே இருக்கு. அப்போ அந்த ஆள் சொல்லிட்டு போன கடுமையான பாதுகாப்பு இந்த நண்டு மட்டுமா? கேட்டவன் அதை திறந்து பார்க்க பல காலங்கள் கடந்து யார் யாரோ எழுதி போட்டு வைத்திருந்த ஓலை சுவடுகளில் சில மட்டும் அவ்விடம் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டு வந்தது. அந்த பெட்டியை திறந்ததுமே சில கரப்பான் பூச்சிகளும் பறக்கும் பேர் தெரியா பூச்சிகளும் அதிலிருந்து வெளிவர, ரொம்ப பழைய பெட்டியா இருக்கும் போலயே, பாத்துடா, பாம்பு எதுவும் கிளம்பிட போகுது என்றான் தருண். பாம்பு வர்றது இருக்கட்டும், இந்த கரப்பானும் பூச்சியும் அரிச்சு பாதி ஓலை சுவடி காணாம போயிருக்கும் போலயே யோசித்தபடியே பேசினாள் கௌரி. அதுக்காக அந்த கரப்பாங்கிட்டையா போய் குறிப்பு கேட்க முடியும்? நாம எதை செஞ்சாலும் சீக்கிரம் செய்யணும். பிகாஸ் பொழுது போகிற நேரம் வந்துட்டு இருக்கு. அந்த சைடு கோவில் மேல நிலா ஒளியோட கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள நாம அங்க போனாதான் சேஃபா வெளியே போக முடியும் என்றான் அமன். இன்னொன்னும் இருக்கு, நம்ம போன்ல சார்ஜ் வேற குறைச்சலா இருக்கு. கௌரி வேற அந்த இடத்துல நடந்து போக பயப்படுவா. சோ கண்டிப்பா நமக்கு லைட் வேணும். சோ முடிஞ்ச அளவு சீக்கிரம் அந்த சீனாக்காரனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கிளம்புவோம் என்றான் தருண். அப்போ இந்த ஓலை சுவடிகளை நாம எடுத்துக்கிட்டு போயிடுவோமா? ஊருக்கு போய் அங்க வச்சு படிக்கலாம் என்றாள் கௌரி. என்ன கௌரி, எனக்கு புரியறது கூட உனக்கு புரிய மாட்டேங்குதே. நம்மளால இத கொண்டு போக முடியாது. அவ்வளோ சுலபமா இதை நம்ம கொண்டு போக முடியும்ன்றப்போ இந்த நண்டை கொண்டு போட்டுட்டு இத முன்னாடியே யாராவது திருடிட்டு போய் இருக்க மாட்டாங்களா? சோ இருக்க டைமை வேஸ்ட் பண்ணாம இதுல அந்த ஆளை பத்தி ஏதாவது தகவல் இருக்கான்னு பாக்கணும் என்றான் தருண். சரி, அப்போ உட்காந்து எல்லாத்தையும் பிரிச்சு படிங்க. யாருக்காவது ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க. பேசியபடி அமன் கட்டிய ஓலை சுவடிகளை பிரிக்க முயற்சித்துக் கொண்டிருக்க படு யோசனையில் மூழ்கி போனாள் கௌரி. என்ன கௌரி, எந்த கோட்டையை பிடிக்க இப்படி ஒரு யோசனை உனக்கு? வா, சீக்கிரம் வந்து எடுத்து பாரு என்றான் தருண். நாம ஒண்ணு பண்ணுவோமா? 2 பேரும் போன் எடுங்க. நமக்கு இருக்க நேரத்துல ஒவ்வொன்னா உக்காந்து படிச்சுட்டெல்லாம் இருக்கிறது கஷ்டம். அது இல்லாம நாம படிச்சுட்டு போன அப்புறம் நமக்கு சந்தேகம் வந்தா என்ன பண்ணுவீங்க? திரும்ப வருவீங்களா என்றாள் கௌரி. ஏதே திரும்ப வரணுமா? ஆளை விடுங்க. நான் ஏதோ கோவிலுக்கு போறீங்கன்னு கூட வந்ததுக்கே நண்டு கிட்ட மாட்டி விட்டுட்டீங்க. இதுல இன்னொரு முறை எல்லாம் வந்து சாக முடியாதுமா அலறினான் தருண். அதேதான். சோ பேசாம நம்ம கிட்ட இருக்க போன்ல இதெல்லாம் போட்டோ எடுத்துக்கோங்க. வீட்டுக்கு போயிட்டு நாம இதுல இருக்க குறிப்பு பத்தி தெரிஞ்சுப்போம். நேரம் வேற கம்மியா இருக்கு. சோ இதுதான் நமக்கு ஈஸியான வழி என்றாள் கௌரி. எஸ் கௌரி, யூ ஆர் ரைட் என்ற இருவரும் கௌரி கூறியதை போல இருந்த கட்டுக்கள் அனைத்தையும் பிரித்து போட்டு இயன்றவரை அனைத்தின் புகைப்படத்தையும் எடுத்துக்கொண்டவர்கள் அடுத்த 15வது நிமிடம் அங்கிருந்து கிளம்ப தயாராகினர். ஆமா, இப்போ எப்படி மேல போறது? அந்த கயிறு வேற அருந்து கீழே விழுந்துடுச்சு. இப்போ எப்படி? யோசித்தபடி மூவரும் நிற்க, யாம் இருக்க பயம் ஏன், தருண் இருக்க பயம் ஏன்? வசனம் பேசியவனை தீயாய் முறைத்தாமன். டிக்டாக் பண்ற நேரமாடா இது, மூடிக்கிட்டு அமைதியா நில்லு, நாங்களாச்சும் யோசிக்கிறோம் என்றான் அமன். டேய், என்னவோ உனக்குதான் மூளை இருக்க மாதிரி ரொம்ப சீன் போடாத. எங்களுக்கும் கிலோ கணக்குல கொட்டி கிடக்கு, தெரிஞ்சுக்கோ என்றான் தருண். ஒழுங்கா பாருடா, கிலோ கணக்குல இருந்தா அது கொழுப்பா கூட இருக்கலாம் என்றவன் டமட்டு சிரிப்பு சிரிக்க, சிரிக்காதடா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ அப்படியே ஆடி போயிடுவ என்றான் தருண். ஆடி போறது ஆடாம போறது எல்லாம் இங்க இருந்து வெளியே போன அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீ அமைதியா இரு என்றவன் பேச்சை கேட்ட கௌரி சத்தமாய் சிரித்துவிட, ஓஹோ, இவளை இம்ப்ரெஸ் பண்ண என்னையே கலாய்க்கிறியா? இருக்கட்டும் இருக்கட்டும், எவ்ரி டாக் ஹாஸ் எ டே மனதில் நினைத்து கொண்ட தருண். சரி, ஓகே, நான் இங்க இருந்து வெளியே போக தான் வழி சொல்றேன் என்றான் சற்று சத்தமாய். தம்பி, அப்படி ஓரமா போய் காமெடி பண்ணு. கௌரி, வா, நம்ம அந்த மூளைக்கு போய் யோசிப்போம் என்றவன் அவள் கையை பற்ற, கௌரிய ஓரமா கூட்டிட்டு போறதுலயே இருக்கடா நீயே நினைத்தவன்
அடச்ச! ஒழுங்கா கேளு. நான் எப்படி மேல இருந்து கீழே வந்தனோ அப்படியே தான் இப்போ கீழ இருந்து மேலையும் போக போறோம் என்றான் விளக்கமாய். அப்படின்னா புரியல தருண். எப்படி கேட்டாள் கௌரி. அப்படி கேளுடி என் செல்லா குட்டி. அந்த வட்ட விச கல்லு எப்படி என்ன மேல இருந்து கீழே கொண்டு வந்துச்சோ அதே மாதிரி அதுதான் நம்மள மேலையும் இப்ப கூட்டிட்டு போகணும் என்றான் தருண். அது எப்படிடா இவ்ளோ ஷியோரா சொல்ற? யோசிச்சு பாரு. நாம வரும்போது அந்த இடம் சமமா தானே இருந்தது. அதுல ஒரு அச்சு இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு எவ்ளோ சாதாரணமா இருந்தது. இப்போ நாம போற வழியில மேல போயிட்டா கூட இந்த கல் திரும்ப மேல வந்து தானே ஆகணும். எப்பவும் போல ஓப்பனாவே இருக்க வாய்ப்பு இல்லல்ல. சோ இது எப்படி மேல போகும்னு யோசிச்சு பாரு. நான் சொல்ல வர்றது உனக்கு புரியும் என்றவன் பேச்சு அம்மனுக்கு லேசாய் பிடிபட கௌரிக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அப்போ வாங்க என்ற அமன் இருவரையும் கூட்டிக் கொண்டு அந்த வட்ட பாறை மீது ஏறிய அடுத்த நொடி ராக்கெட் போல மேலே எழும்ப துவங்கிய அந்த விசை தரையில் போய் பழையபடி பொருந்திய பின்தான் சுழல்வதை நிறுத்தியது. அதிலிருந்து மூவரும் கீழே இறங்க அப்போதே அந்தி மாலை வேலை துவங்கி இருந்தது. சூரியன் முற்றிலும் வானை விட்டு அகலவும் இல்லை. நிலவு தன் ஒளியை பூமியில் நிறைத்தும் நிற்காத அந்த வேளையில் இருள் வர ஆரம்பிச்சிடுச்சுடா. சீக்கிரம் நம்ம ஊருக்கு போனாதான் நாம வெளியே போக முடியும். இல்லாட்டி கஷ்டம்தான். நிலைமையின் தீவிரம் புரிந்த மூவரும் விரைந்து அந்த குகைக்குள் வந்த பாதையை வழியே திரும்ப செல்ல இம்முறை கௌரிக்கு அதிக பயமோ பதட்டமோ இல்லாமல் தான் இருந்தது. அமனை பிடித்தபடியே அவள் நடக்க ஒரு வழியாய் தங்கள் ஊரின் கோவில் வாசல் அருகே அவர்கள் வந்து நிற்கவும் பாறைகளின் உருளும் சத்தம் காதை கிழிக்கும் வண்ணம் எழவும் சரியாக போக இம்முறையும் கௌரியின் ஒற்றை கைவலிமையில் திறந்த அந்த கதவின் வழியே வெளியேறினார் அந்த கோவிலை விட்டு மூவரும். அடுத்து என்ன என்ற எண்ணம் தருணை வெகு நேரமாய் வாட்டியபடிதான் இருந்தது. இவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்விற்கும் தனக்கும் சம்பந்தம் எதுவும் இல்லை என்ற போதும் கூட இருக்கும் குழப்பம் அனைத்தும் விலகி தெளிவாய் இருவரும் தங்கள் வாழ்வை துவங்க வேண்டும் என்பதே அவனின் எண்ணமாய் இருக்க, கௌரி சொன்னது உண்மைனா அமனுக்கு இதெல்லாம் எப்போ தெரிய வரும்? அமனுக்கு தெரிஞ்சாதான் அடுத்து என்னன்னு யோசிக்கவே முடியும். இப்போ என்ன பண்றது? யோசித்து கொண்டு நின்றவனை, தருண், நீங்க அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எங்க 2 பேருக்கும் அனுப்புங்க. அமன் எனக்கு தெரிஞ்சு உங்களாலதான் இது எல்லாத்துக்கும் விட தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். சோ நைட்டு உக்காந்து அந்த சீனாக்காரன் யாரு, அவனோட உருவம் நம்ம கோவில் கட்டடத்துல எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. மேபி உங்களுக்கு இது சம்பந்தமா கனவு கூட ஏதாவது வரலாம். எதுவா இருந்தாலும் கூப்பிடுங்க. அடுத்து என்னன்னு யோசிப்போம். மொத்தமாய் அமனின் பொறுப்பில் ஒப்படைத்தாள் கௌரி. பலே, சரியான ஆளுதான் கௌரி. எதுவா இருந்தாலும் அவனே கண்டுபிடிக்கட்டும்னு அவன் மேலேயே பொறுப்பு போடுற பாரு. சபாஷ். இனி இந்த முடிச்சு அவிழ்க்கிற பொறுப்பு அவனோடதுதான் நினைத்து கொண்டவன் கௌரியை அழைத்து கொண்டு அவள் வீட்டில் இறக்கிவிட்டு இருவரும் அவரவர் வீடு நோக்கி சென்றனர். அவிழுமா முடிச்சுக்கள்? அத்தியாயம் 16. உங்களுக்கு தான் இதுல இருக்க விஷயம் புரியும். உங்களாலதான் இத சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது தொடர்பான கனவும் உங்களுக்கு ஏதாவது வந்தா அது நாளைக்கும் சொல்லுங்க, பாப்போம் என்ற மொத்த பொறுப்பையும் அமன் மேல் தள்ளிய கௌரியும் தருணும் அந்த ஓலைகளை ஒருமுறை எடுத்தும் பார்க்கவில்லை. அதிலிருந்து வெளிவரப்போகும் செய்தி என்ன, அதன் தொடர்ச்சி என்ன என்பதை அறிந்த இருவரும் அமனுக்கு அன்றைய இரவின் அவகாசம் கொடுக்க இதோ நடு வீட்டில் அனைவரும் தன்னை சூழ தொங்கிய முகத்துடன் நின்று கொண்டிருக்கிறான் அமன். என்ன அமன், இப்படி எதையும் பேசாம இருந்தா எப்படி? இன்னைக்கு ஒரு முடிவை நீ சொல்லியே ஆகணும். உன்னை நம்பி மதுக்கு வரன எல்லாம் தள்ளி போட முடியாது பாரு. அது இல்லாம அவங்க அம்மா கட்டி கொடுத்தா உனக்குதான் கட்டி வைப்பேன்னு ஒரே பிடியா இருக்காங்க. ஆச்சியும் கூட உங்க 2 பேர் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் கண்ணை மூடணும்னு உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கு. ஓ மனசுல வேற ஆசை இருந்தா அதையாவது சொல்லு. இப்படி சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிட்டு இதோ இப்ப வீட்டுக்கு வர்ற. நாங்க என்னன்னு நினைக்கணும்? நீ திரும்ப சிங்கப்பூர் போயிட்டியா, இல்ல இங்க வேலை விஷயமா எங்கேயாவது போனியா என்னன்னு ஒன்னும் புரியல. உனக்கு கால் பண்ணாலும் நீ தொடர்பு எல்லைக்கு வெளியில இருக்கன்னு சொல்லுது. உனக்கு இன்னும் 4 நாள் தான் டைம். அதுக்குள்ள நீ இதுக்கு சம்மதிச்சே ஆகணும். கட்டளை பலமாய் வர செய்வதறியாது ஊமையாய் நின்று போனான் அமன். இதுவரை வீட்டினரை எதிர்த்தோ மீறியோ எதுவுமே பேசி பழகாதவன் அமன். எது செய்தாலும் தன் தந்தை தாயிடம் விட்டு விடுபவன். சென்ற முறை சிங்கப்பூர் செல்லவும் கூட இதே திருமண விஷயம்தான் காரணமாக இருந்தது.
எனக்கு சம்மதம் இல்லை என்பதை மறைமுகமாய் கூறியவன் தனக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைத்துள்ளது, 3 வருடங்கள் கழித்தே திருமணம் பற்றி யோசிப்பேன் என்று கூறிவிட்டு அவன் போக, இதோ 3 வருடங்கள் கழித்து பதில் கேட்டு நிற்கின்றனர் குடும்பத்தினர். எப்படியும் யாரோ ஒரு பொண்ணதான கல்யாணம் பண்ணிக்க போற, அப்புறம் என்ன? நம்ம மதுக்கு என்ன குறைச்சல்? நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம பார்த்து வளர்ந்த பொண்ணு, இவளுக்கு என்ன குறைச்சல்? பல கோடி சொத்துக்கு ஒரே வாரிசு என்று ஏதேதோ கூறி அவனை மடக்கி இருக்க, இதுவரை வேறு யார் மீது எந்த மாற்று எண்ணமோ காதலோ தோன்றாமல் இருக்க, மதுவை பிடிக்கவில்லை என்பதை தவிர வேறு காரணம் இல்லாமல் திண்டாடியவனுக்கு இன்று தன் மனதின் ராணியாய் அவனை ஆள வந்த தேவதையாய் கௌரி கிடைத்த போதும் கூட இந்த செய்தியை வீட்டில் இருக்கும் யாரிடமும் சொல்ல முடியவில்லை அவனால். தன் காதலை கூறியும் கௌரி மறுத்துவிட்டு பின் அதை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கவே அவனால் வீட்டிலும் எதுவும் பேச இயலாமல் தான் தவித்து வந்தான். அந்த மன உளைச்சலில் கிடந்தவனுக்கு இரவு மொத்தம் தூக்கமே வராத போது கனவு எங்கிருந்து வரும்? மனம் மொத்தம் தன்னை தன் வசப்படுத்தி தன்னை மிதக்க வைத்த காதல் கைகூடாமலே போய்விடுமோ என்ற பயம் அவனை வாட்ட கொட்ட கொட்ட விழித்து கிடந்தவன் அதிகாலை ஆன பின் தான் லேசாய் உறங்கவே செய்தான். விடிந்தும் விடியாமலும் அவனுக்கு அழைத்த தருணுக்கோ அத்தனை ஆர்வம். தெரிந்து கொண்டே இருப்பானா? அவனுக்கு அதனின் தொடர்ச்சி தெரிந்திருக்குமா என்ற கேள்விகளுக்கு பதில் தெரிய வேண்டும் என்று எண்ணியவன் அவனுக்கு அழைக்க 3-4 முறை அழைத்த பின் தான் அழைப்பை எடுத்தவன், சொல்லுடா என்றான் தூக்கம் பொங்கும் குரலில். சொல்லுடாவா? டேய், உனக்கு நேத்து என்ன வேலை கொடுத்தோம்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தெரிஞ்சுதா இல்லையா கேட்டான் நேரடியாய். என்ன வேலை? என்ன தெரியணும் என்றான் அவன். அடப்பாவி, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க கௌரி வேற உன்னை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கா என்ற பின் எழுந்து அமர்ந்தவன், கௌரி கேட்டாளா? என்ன கேட்டா? வழிந்தபடி கேட்டவன் மேல் கோபம் வந்தாலும் அதை அடக்கிய தருண், அசிங்க அசிங்கமா கேட்டா, நேர்ல வா, இன்னும் கேப்பா என்றான் அடக்கிய கோபத்துடன். ஓடா, அமன் சலித்து கொள்ள, இப்போ வாச்சு சொல்லுடா, அந்த ஓலை சுவடிய பாத்தியா இல்லையா? பொறுமை இழந்து தருண் கேட்ட பின்தான், ஓ ஷிட், நான் மறந்தே போயிட்டேன்டா, இத கௌரி கிட்ட சொல்லிடாத என்றவன் பதறி போய் எழுந்தான் படுக்கையை விட்டு. நீ எல்லாம் மனுஷனே இல்லடா தருண் திட்ட. அது இல்லடா, வீட்ல நேத்து ஒரே சண்டை, முடியல, அதான் மறந்துட்ட என்றவன் நேற்று இரவு வீட்டில் நடந்தவைகளை கூற வயிற்றில் புலியை கரைத்தது தருணுக்கு. தான் பேசி முடித்தும் தருணிடமிருந்து பதில் எதுவும் வராமல் போக, சரிடா, நீ வீட்டுக்கு வா, நான் இதோ கிளம்புறேன் என்றவன் கூறியதை போல கிளம்பி கீழே வரவும் தருண் அவன் வீட்டு வாசலுக்கு வரவும் சரியாக போக தருணிடம் வண்டியை ஓட்ட சொல்லி ஜீப்பில் அமர்ந்து கொண்டான் அமன். இருவரும் நேரே கௌரி வீட்டு வாசலில் போய் நிற்க திறந்திருந்த கதவை கண்டபோதே வெறுப்பானது அமனுக்கு. அன்றைய தினத்தின் நினைவை பெற்றவன், இன்னைக்கும் ஒருவேளை அப்படி ஏதாச்சும் யோசிக்கும் போதே ஜீப்பை விட்டு இறங்கிய தருண் அவன் போக்கில் உள்ளே சென்று கொண்டிருக்க அதை கண்ட அமன், டேய் டேய் நில்லுடா, ஒரு நிமிஷம் இரு, நான் முதல்ல உள்ள போய் அவன் என்ன பண்றான்னு பாத்துட்டு வர, அதுக்கப்புறம் நீ வா என்றவன் தருணை வாசலிலேயே நிற்க சொல்லி உள்ளே சென்றான் அமன். அவ என்ன பண்றான்னு தெரியணும்னா அவளுக்கு கால் பண்ண வேண்டியது தானடா, அதை விட்டுட்டு என்ன எதுக்கு வெயில நிக்க வச்சுட்டு போகணும்? சலித்து கொண்டிருந்தவன் அவ்விடமேதான் நின்று கொண்டே இருந்தான். கதவு திறந்து கிடக்க வாசலில் நின்றவன் கண்ணிற்கு கௌரி தென்படவே இல்லை. இவளை என்னன்னு சொல்றதுன்னு வேற தெரியல, இப்படியா வீட்டை திறந்து போட்டுட்டு போகிறது? இப்போ இவன் எந்த ரூம்ல இருக்கான்னு வேற தெரியல. அன்னைக்கு மாதிரி ஏதாவது யோசித்தவன் ஜிப்புடன் அவள் போராடி கொண்டிருந்த நாள் நினைவிற்கு வர அதில் மெலிதாய் பூரித்து புன்னகைத்தவன் வாசலிலேயே நிற்க, தருண் வரலையா? நீங்க எப்போ வந்தீங்க? பின்வாசல் வழியே வீட்டிற்குள் நுழைந்தவள் கேட்ட கேள்வியில் அவளை கவனித்தவன், இதோ வந்திருக்கான், ஜீப் பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னான் என்றவன் கண்காட்டி தருணை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் அமன். அந்த ஓலை சுவடிய பாத்தீங்களா அமன்? ஏதாவது புரிஞ்சுதா? ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? ஆர்வமாய் கேட்டாள் கௌரி. கிழிச்சா, அவன் அப்படி ஒரு வேலை இருக்குன்னே மறந்துட்டான் கௌரி. நான் கால் பண்ணப்போ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான் ஏமாற்றத்தில் பேசினான் தருண். அப்படியா? இல்ல இல்ல, நான் ஜீப்ல வரப்போ பார்த்தேன், பட் எனக்கு அதுல ஒன்னும் பெருசா தெரியல. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த சீனாக்காரனை பத்தி சொல்லியிருந்தாங்க.
ஏதோ அவன் பேரு செங்கிஸ்கானா, மிகப்பெரிய மன்னனா வாழ்ந்திருக்கானோ, ஏதோ உதவி பண்ணதால விருந்துக்காக வந்திருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. மத்தபடி நாம தேடுற முக்கியமான விஷயம் எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல என்றான் சாதாரணமாய். அவன் பேசியதை கேட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து முழிக்க, அதே நேரம், ஆமா, எவன்டா இந்த செங்கிஸ்கான்? அவன் எதுக்கு நம்ம ஊர்க்காரனுக்கு ஹெல்ப் பண்ணணும்? யோசனையுடன் கேட்ட அமனின் பேச்சில் சிரிப்பு வந்தாலும் அதை அடக்கியபடி, எனக்கும் இதே டவுட் வந்துச்சுடா. சரின்னு நைட்டெல்லாம் உக்காந்து நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அவனை பத்தி அவ்வளோ தகவல் கொட்டி கிடக்கு. ஒரு கட்டத்துல அவனை இந்த உலகத்தின் தலை சிறந்த வில்லன்ற அளவுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அதான் உனக்கு கனவு மாதிரி ஏதாவது வந்து அதுல ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு தான் உனக்கு கால் பண்ணேன் என்றான் தருண். அப்படியா? உலகின் தலை சிறந்த வில்லன்னு சொல்ற அளவுக்கு அவன் என்னடா பண்ணிட்டான்? நீ தேடி என்னென்ன தெரிஞ்சுக்கிட்ட சொல்லு. அதுல இருந்து ஏதாவது தெரியுதான்னு பாப்போம் என்றான் அமன். ஒரு ஆய்வு கட்டுரையில இருந்து தாண்டா எனக்கு அவரோட வரலாறு ஆரம்பிக்கவே செஞ்சுது. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அத்தியாயம் 17, 2003ஆம் வருடம் மரபணு ஆராய்ச்சிய உலகம் மொத்தம் நிகழ்த்தப்பட அதன் அறிக்கையோ அனைவரையும் வியக்க வைக்கும் வண்ணம் இருந்துச்சு. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உலகில் இருக்கும் பெரும்பாலானோரின் மரபணுவை சோதித்த ஆராய்ச்சியாளர்கள் உலகில் வாழும் 200 ஆண்களில் ஒருவர் செங்கிஸ்கானின் நேரடி சந்ததியினர் அப்படின்னு சொல்லி இருந்தது. இது ஏதோ 7ஆம் அறிவு படத்துல ஸ்ருதிஹாசன் தேடும் டிஎன்ஏ தேடல் போல தோணுதா? எனக்கும் படிக்கும்போது அதே வியப்புதான் தொடர்ந்தான் தருண். போதி தர்மன் பல கலைகளை உலகத்திற்கு புகட்டி கடவுளாகவே மாறி ஒரு பகுதி மக்கள் அவரை கடவுள்னே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா செங்கிஸ்கான் இந்த உலகத்தின் பெருவாதியை தன் ஒரே ஆட்சி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஆண்ட தலைவன். வரலாற்று சுவடுகளில் மறந்து போன மறைக்கப்பட்ட பக்கங்களை புரட்டினால் அதில் செங்கிஸ்கான் வரலாறும் அவனின் பராக்கிரமுமே அதிக பங்கு வசிக்கும். இன்றும் அவனை அரக்கன் என்றும் கொடியவன் என்றும் உலகிற்கு அடையாளம் காட்டிய வரலாற்றுக்கும் அறியப்படாத கருப்பு பக்கங்களை கொண்ட தொகுப்பை காண விரும்பினால் அடுத்த பக்கத்தை பார்க்கவும் அப்படின்னு ஒரு லிங்க் ஒன்ன பார்த்தேன். சரி, தெரிஞ்சு போமோன்னு அதுக்குள்ள போனா நான் கொஞ்சம் அசந்தே போயிட்டேன். அதுல சொல்லப்பட்ட தகவல் எல்லாமே புதுசாவும் வியப்பாவும் இருந்துச்சு என்றான் தருண். சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லுடா, ஆர்வமாய் கேட்டான் அமன். செங்கிஸ்கான் இந்த பெயரே அவரோட இயற்பெயர் இல்லை. பிறந்த ஆண்டும் சரியான கணக்கில் வரவில்லை. இயன்றவரை சேகரித்த தகவல்களை வைத்து அவனின் பிறப்பு வருடங்கள் சுமார் ஏப்ரல் 16, 1162, ஆகஸ்ட் 18, 1227 வரை இருக்கும் என்று யூகிக்கப்பட்டு இருக்கு. டெமுஜின் என்ற இயற்பெயருடன் இப்போதைய மங்கோலியா மற்றும் சைபீரியா நகரங்களின் எல்லையில் பிறந்தவர் செங்கிஸ்கான். தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் போதே அந்நிய படைகளின் படையெடுப்பின் போது எசுகே என்ற போர்ஜின் படையின் தலைவனால் செங்கிஸ்கானின் தாயார் கடத்தப்பட்டு அவரே அவரை மணந்தும் கொள்ள இருவருக்கும் செங்கிஸ்கான் மகனாக பிறந்தார். ஆனால் அவரின் இயற்தந்தை யார் என்பது உலகிற்கு தெரியாமலே போக எசுகே தான் செங்கிஸ்கானின் தந்தை என்கிறது வரலாறு. பிறக்கும் போதே வலது கையில் இரத்த முறையும் சிதையுடன் பிறந்தார் என்றும் கூட ஒரு தகவல் இருக்கு. இதுவே பின்னாளில் இவர் உலகின் மிக சிறந்த தலைவனாக போகிறான் என்பதையும் உறுதி செய்த நிகழ்வாக அமைந்திருக்க, மற்ற அனைவரையும் போல ஒரு சாதாரண வாழ்க்கையை அவர் வாழவே இல்லை. செங்கிஸ்கான் 10 வயதையும் கூட நெருங்காத நிலையில் அவரின் தந்தை எதிரிகள் படைகளால் விஷம் வைத்து கொல்லப்பட அவர்களின் சொந்த படையுமே கூட அவரையும் அவரின் தாயுடன் சேர்த்து தன்னுடன் பிறந்த 6 சகோதரர்களையும் ஒதுக்கியே வைத்ததால் ரணமான ஒரு குழந்தை பருவத்தையே அவர் வாழும் நிலைக்கு ஆளானார். பல வருடம் வறுமையில் போராடியவர் தன் மூத்த அண்ணனை கொன்றுவிட்டு குடும்பத்தின் தலைமை பொறுப்பையும் தன் சிரமேல் ஏற்றிக்கொண்டார் செங்கிஸ்கான். பல வருடங்கள் குளிரிலும் வறுமையிலும் பசி பட்னி என்றும் அனைத்தையும் தாண்டி ஒரு கடுமையான பிள்ளை பருவத்தை அவர் அனுபவித்தார். 10 வயது இருக்கும்போது போர்ட்டி என்பவரை மனம் முடித்து வாழ்ந்து வந்த போது கணவன் மனைவி இருவரையும் எதிரி படைகள் சிறை பிடித்ததாக கூறப்படுகிறது. அங்கு அவர் ஒரு அடிமையை போல் நடத்தப்பட்டு பல இன்னல்களை சந்தித்து பல நாள் போராட்டத்திற்கு பிறகு அவ்விடம் விட்டு தப்பித்து ஓடியதாக கூறுகிறது அந்த குறிப்பு. இதை தொடர்ந்து தன்னாலான ஒரு சிறு படையை திரட்டி கொண்டு சிறைப்பிடிக்கப்பட்ட தன்னுடைய மனைவியை அவர் மீட்டெடுக்க சில வருடங்கள் கழித்து அவர் செய்ததுதான் அவர் வாழ்வின் முதல் அத்துமீறும் தாக்குதல்.
இடைப்பட்ட அந்த காலத்தில் அவரின் வாழ்வின் மிகப்பெரிய வலியையும் மனம் மறக்கா வேதனையையும் அவர் சந்தித்தார் என்றும் அது ஏற்படுத்திய காயம் இறக்கும் வரை தன்னுடன் இருக்கும் என்று இருமுறை அவர் தன் அமைச்சர்களுடன் இருக்கும்போது கூறியதாகவும் ஒரு குறிப்பும் இருக்கு. முடித்த தருணிடம், அது என்னடா காயம்? இறக்கும் வரை மறக்க முடியாம போற அளவுக்கு என்ன நடந்திருக்கும் கேட்டான் அமன். அதே தான் அந்த அமைச்சர்களும் கேட்டாங்களாண்டா. பட் அவர் அதை சொல்ல மறுத்துட்டாராம். என் வாழ்க்கையோட மிக அழகிய காலம் அது. அது என்னோட நினைவாவே தங்கி போகட்டும். அதை நான் வெளி உலகத்துக்கு சொல்ல விரும்பலன்னு மறுத்துட்டாராம். நானும் பல இடத்துல தேடிட்டேன். அத பத்தி எங்கேயுமே இல்ல கூறியவன் மேலும் தொடர்ந்தான். இதன் பிறகு அவர் கால் வைக்காத பூமியே இல்லை என்றும் கூட கூறலாம். கால் பதித்த இடமெல்லாம் வெற்றியே கிடைக்க சிறு படை அழிவை தரும் பெரும் புயலாய் உருவெடுக்க துவங்கியது. ஆரம்ப காலத்தில் சிதறி கிடந்த மங்கோல் இன மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அதிலிருந்து ஆரம்பித்த படைதான் பின்னாளில் இவரின் படையின் பெயரை கேட்டாலே எதிரிகள் நடுங்கும் பேராபத்தாக மாற துவங்கினான் செங்கிஸ்கான். திசைகள் நான்கும் இவனின் பாதத்தில் சரணடைய, போகும் இடமெங்கும் வெற்றி மாலைகள் அவனை அலங்கரிக்க, ராஜ கர்ஜனையுடன் புத்தி அறிவாலை தீட்டியபடியே தன் படையெடுப்பை தொடர்ந்து வந்தான் செங்கிஸ்கான். அவனின் பெயர் கேட்டே சரணடையும் ராஜ்யங்கள் கூட உண்டு. சிந்து நதிக்கரையில் அவன் வந்து நின்று இந்தியாவை பார்த்த பார்வையிலேயே பல ராஜ்யங்கள் அவனின் சிறு அசைவிற்கே சரணடைய முடிவெடுத்துவிட, ஒரு முறை அவ்விடம் சென்று ஒரு கை பார்ப்போம் என்று அவனின் படை தளபதிகள் கூறியும் கூட அதை உடனே மறுத்த செங்கிஸ்கான், ஒரு முறை அங்கு சென்று நான் இழந்த இழப்புகள் போதும், அவ்விடத்தை அமைதியாய் விட்டுவிட நினைக்கிறேன். என்னால் துணிந்து நின்று போர் புரியும் அந்த தைரியத்தை இந்த நிலம் தராது. எனக்கு வாழ்வின் முக்கிய கலையை கற்றுத்தந்த பூமியில் உறையும் இந்த மண்ணில் என் படையுடன் போர் புரிய நான் விரும்பவில்லை. அவனின் காலம் முடியும் வரை இதயமற்றவன், கல் நெஞ்சக்காரன், இரக்கமில்லாதவன் என்ற சாபங்கள் அவனுக்கு கிடைத்திருக்க, அவன் இதயம் பறித்த இடத்திற்கு இறந்தும் கூட வரக்கூடாது என்று எண்ணியவன் இறுதி வரை தென்னிந்தியாவில் பாதம் பதிக்க கூட நினைக்கவில்லை. தன் குதிரையை பெர்சியா பக்கம் திருப்ப தப்பித்தது இந்தியா. பெர்ஷியா நாட்டின் செல்வ வளமும் அங்கு இருக்கும் வணிகமும் அறிவியல் கூர்மையும் கலை ஈடுபாடும் அவனிடம் வெகுவாக கவர்ந்துவிட, அதை மொத்தம் பருக எண்ணியவன் பல ஆயிரம் மக்களின் குருதியில் குளித்து வென்றான் பெர்ஷியாவை. இறக்கும் முன்பே அவனின் வாரிசை அறிவித்தவன் இறந்த சுவடும் இல்லை, அவனின் உடலும் இன்று வரை யாருக்கும் கிடைக்கவும் இல்லை. பலர் இது வயதின் காரணமாக வந்த இயற்கை மரணம் என்று கூற, பலர் இது திட்டமிட்ட சதி கொலை என்றே கூறுகின்றனர். முன்பிருந்த சீனாவில் ஒரு துறையில் ஒருவன் சிறந்து விளங்கினால் அவனை அவர்களே விஷம் வைத்து கொன்று விடுவது வழக்கம். போதி தர்மர் கூட அப்படித்தானே. அவரின் திறமையில் வியந்து பூரித்து அவரின் உணவில் விஷம் அளிக்க அதை ஏன் என்றும் கேட்டபோது அவரின் திறமைகள் எல்லாம் தங்கள் மண்ணில் புதைய வேண்டும் என்றுதானே காரணமும் கூறப்பட்டது. அதே போல சர்வ கலையிலும் அறிவியல் புத்தி கூர்மை என்றும் அனைத்திலும் சிறந்து விளங்கிய செங்கிஸ்கான் கூட விஷம் கொடுத்தே கொல்லப்பட்டு அது யாருக்கும் தெரியாமல் இன்றும் ரகசியமாக காக்கப்பட்டு வருகிறது என்பதும் ஒட்டு செய்தியாய் மக்களால் காற்றில் கூறப்படும் விஷயம்தான். பிறப்பு இறப்பு என்றும் இவரை பற்றிய இரண்டுமே காற்றில் கலந்த மாயமாகி போக, இடையில் அவர் வாழ்ந்த சகாப்தத்தில் சில மறைக்கவும் வியக்கவும் வைக்கும் பகுதிகளை படிக்கும்போது இன்னும் நிறைய ஷாக் என்றான் தருண். ஆனா இவ்ளோ பெரிய ஒரு வீரன் பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கே, அது ஏன்? வரலாற்றுல இது போல இன்னும் சில வீரர்களை நாம இழந்திருக்கோம் கௌரி. நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தோன்னு வையே, புனையப்பட்ட கதாபாத்திரத்துக்கு தான் மவுசு அதிகம். வேதாளம், பீர்பால் போன்ற புனைவு கதாபாத்திரங்களோட வரவேற்பு விக்ரமாதித்யன், இரண்டாம் சந்திரகுப்த மௌரியர், அக்பர் போன்ற உண்மை வரலாற்றை விட அதிகமா இருக்கும். அப்படி இருக்க வரலாற்றுல மாவீரர்களை பத்தி எப்படி சொல்லிட முடியும்? இடம் பத்து இருக்காது. நக்கலாய் கூறிய அமன் பேச்சில் வெளிப்பட்ட கோபத்தை கவனிக்க தவறவில்லை கௌரியும் தருணும். எப்படியோ லேசாவாச்சும் கோபம் வருதே, அது வரைக்கும் சந்தோஷம் நினைத்து கொண்ட தருண் மேலும் தொடர்ந்தான். டெமுஜின் என்பதே இவரின் இயற்பெயர். இரும்பு அல்லது கருப்பான், இரும்பை உருக்கி பொருட்கள் செய்பவர் என்பதே அதன் பொருள். 1200ஆம் ஆண்டு மங்கோல் இனத்தை ஒன்று சேர்த்து படை திரட்டிய பின்னரே இவருக்கு செங்கிஸ்கான் என்ற பெயரால் அவர் அழைக்கப்பட்டார். கான் என்பது தலைவன் என்று குறிப்பிடவும், செங்கிஸ் என்பதின் அர்த்தம்
பல ஏடுகளில் பல அர்த்தங்களாய் விளங்குவதால் அதன் சரியான பொருள் இன்றும் தெரியவில்லை. ஒரு இடத்தில் கடல் என்றும் மற்றொரு இடத்தில் உலகத்தை ஆள்பவன் என்றும் பொருள்களாக கூறப்படுகிறது. செங்கிஸ்கானின் உருவத்தை சரியாக பறைசாற்றும் ஓவியமோ சிலையோ சிற்பமோ நாணய பதிப்போ கூட எதுவும் இல்லை. தன்னை இவற்றில் பதிப்பதை அவரே வேண்டாம் என்று அத்துணை காலமும் தவிர்த்தும் வந்துள்ளார். சில குறிப்புகளில் அவர் நல்ல உயரம் என்றும் வலிமையானவர் என்றும் நீண்ட சுருண்ட முடிகளை வைத்திருப்பவர் என்றும் பச்சை நிறத்து கண்ணும் சிவப்பு நிற கேசமும் கொண்டவர் என்றே பெர்ஷியன் ஏடு ஒன்றில் அவரை கண்ணால் கண்ட கலைஞர் ஒருவர் கூறுகிறார். அவர் கூறிய எதுவுமே மங்கோல் இனத்தை சேர்ந்தவரின் அமைப்பாக இல்லாமல் போனதே இதில் முரணாக அமைந்து போனது. பின்னாளில் இவரின் நம்பிக்கையை பெற்ற அவரின் அவை தலைமைகளும் படை தளபதிகளும் கூட முன்னாளில் இவரின் எதிரிகளாய் இருந்து பின்னர் இவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள்தான். இவருக்கு திறமைகள் மேலும் திறனாளிகளை கண்டு கொள்வதிலும் சிறந்தவராக விளங்கினார். அவர்களின் பிறப்பு வகுப்போ பூர்வீக சிறப்போ இவைகளை கணக்கிலும் எடுத்துக்கொள்ள மாட்டார். திறமை படைத்து அனுபவம் மிகுந்தவரை தன்னுடன் சேர்த்து கொள்வதே அவரின் வழக்கம். அப்படி அவருக்கு பயனற்று திறமையற்ற இருப்போரை கொன்று விடுவது, இல்லை என்றால் வேலையாட்களாக தன்னுடன் வைத்துக் கொள்வார். 1200ஆம் ஆண்டு போர் ஒன்றில் எதிரிகளை தாக்கிக் கொண்டிருக்கும் போது அவரை கிட்டத்தட்ட மரண வாசலை நெருங்க வைத்தது ஒரு அம்பு. அந்த அம்பு அவரின் குதிரையை தாக்க அதில் குதிரை நிலை தடுமாற, அதனால் செங்கிஸ்கான் தடுமாறி நிற்கும் நேரம் அவரின் படை வீரன் ஒருவன் அவரை தாங்கி பிடித்து காப்பாற்றிவிட்டான். பின்னர் அந்த போரில் வெற்றி பெற்றவுடன் தன்னை தாக்கிய அந்த அம்பு யார் எய்தது என்றும் வினவ, எய்தவனும் தைரியமாக முன்வர, அவனின் தைரியமும் திறமையும் பிடித்து போக அதே நிமிடம் அவனை தன் படை தளபதியாக நியமித்தது மட்டுமல்லாமல் அவனுக்கு ஜேபி அர்த்தம் அம்பு என்றும் பெயர் சூட்டினார். இந்த ஜேபி தான் ஆசிய ஐரோப்பாவில் செங்கிஸ்கான் நடத்திய மாபெரும் தாக்குதலில் அவரின் கடல் சேனைக்கு தளபதியாக நின்று வழி நடத்தினான். மத சுதந்திரம் என்பது இவரின் ஆட்சியில் அதிகமாகவே இருந்தது. தான் புதிதாக ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தாலும் அந்த இடத்தில் மத நம்பிக்கை, தொழில்முறை, கலைத்துறை ஆகியவற்றை மக்கள் போக்கிற்கே விட்டு விடுவாராம். அது மட்டுமில்லாமல் மற்ற மத கோவில்களுக்கு வரியோ கட்டுப்பாடுகளோ அற்ற ஆட்சியாகத்தான் அவருடைய ஆட்சி திகழ்ந்து வந்தது. இன்றும் கூட பல வளர்ந்த நாடுகள் தங்கள் மக்களுக்கு அளிக்க விரும்பாத, அளிக்க தவறிய மத சுதந்திரத்தை அன்றே தன் மக்களுக்கு அளித்து மற்ற மதத்தை பற்றி தானும் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டினார் செங்கிஸ்கான். 11ஆம் நூற்றாண்டில் தபால் வழி சேவையை துவக்கி வைத்தார் செங்கிஸ்கான். தன்னுடைய ராஜ்யத்தின் எல்லைகள் வளர வளர இடையிடையில் பல சிறு தபால் நிலையங்கள் அமைத்து நெடுதூர தகவல் பரிமாற்றத்திற்கு வழிவகுத்தார். யாம் என்று பெயரிட்டு அதன் மொத்த சேவை விவரத்தையும் தெரிந்தே வைத்திருந்தார் அவர். இதனால் நாடுகளிற்கிடையே உணவு, தானியம், தகவல்கள், இராணுவம் என அனைத்துமே பரிமாறப்பட்டு நாடுகளின் மேல் இவரின் ஆளுமை நிலை கொள்ள வழிவகுத்தது. 20ஆம் நூற்றாண்டில் சோவியத் ஆட்சியின் கீழ் மங்கோலியா அடிமைப்பட்டு கிடந்தபோது சோவியத் செங்கிஸ்கானை பற்றிய அனைத்து செய்தியையும் அவரின் சிலை, அவரின் பெருமைகள் என்றும் அனைத்துமே தடை செய்தது. பாட புத்தகத்திலிருந்து அவரின் வாழ்க்கை வரலாற்றை நீக்குவது, அவரின் பிறப்பிடமான கெண்டி நகரத்திற்கு புனித யாத்திரை செய்வது, கலை, அறிவியல் ஆகிய துறையில் அவரை பற்றி குறிப்பிடுவது என்று அனைத்தையும் தடை செய்தது. பின்னாளில் மங்கோலியாவின் விடுதலைக்கு பின்னர் செங்கிஸ்கானை அந்த நாட்டின் தலைவனாய் உருவெடுக்க அழிக்கப்பட்டு மறைக்கப்பட்ட அனைத்தையுமே மீட்டெடுத்தார்கள் மங்கோலியர்கள். நாட்டின் முக்கிய விமான நிலையத்திற்கு அவரின் பெயரையும் சூட்டி அவர் வேண்டாம் என்றும் தவிர்த்து வந்த நாணயத்தில் கூட அவரின் படத்தை பதித்து கலை, தொழில் போன்ற துறையிலும் அவரின் ஆளுமையை நிலைநாட்டினர் மங்கோலியர்கள். இறந்தும் இன்றும் மங்கோலியாவின் ஏதோ ஒரு வடிவில் அவர்களுடன் வாழ்ந்தும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டு இன்றும் ஒரு தலை சிறந்த தலைவனாக அவர்களுடன் வாழ்ந்து வருகிறான் செங்கிஸ்கான். பெர்ஷியா, இன்றைய ஈரான் படையெடுப்பின் போது அவரை எதிர்த்து பணிய மறுத்த பல பெர்ஷியன் மக்களை யோசிக்காமல் கொன்று குவித்தார் செங்கிஸ்கான். அவரால் அழிக்கப்பட்ட மக்கள் தொகை மங்கோலியா மக்கள் தொகையை நெருங்க சுமார் 700 வருடங்கள் தேவைப்பட்டது என்கிறது வரலாறு. வயதில் சிறிய வீரர்களை கொண்டது மங்கோலியா படை என்றும் குறிப்பிடப்படுகிறது இருதரப்பு வரலாறு. மங்கோல் நாட்டில் 3 வயது இருக்கும் போதே குழந்தைகளுக்கு குதிரை சவாரி செய்ய பழக்கப்பட்டு விடுவார்களாம். காயங்களை தவிர்க்க குதிரையுடன் அவர்களை கட்டி வைத்து பின் சவாரி செய்ய பழக்குவார்களாம். 5 வயது வரும்போது வாள், வில்லம்பு என்று
அனைத்துமே அறிமுகம் செய்யப்பட்டுவிடும் என்கிறார்கள் மங்கோலிய இலக்கியவாதிகள். அவரின் புகழை பறைசாற்றும் விதத்தில் கிரேட் தபு என்ற 240 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இடத்தை தனிமைப்படுத்தி அதில் அவரின் சிலையும் அவர் படையின் பெருமையும் அங்கு பறைசாற்றப்படுகிறது. முக்கிய வீர குடும்பங்கள் மட்டுமே அங்கு செல்லவும் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. அதை மீறி வெளியால் யாரேனும் சென்றால் விசாரணையும் இன்றி அதே இடத்தில் மரணமும் அவர்களுக்கு பரிசாக்கப்படுகிறது. செங்கிஸ்கானின் சமாதியும் கூட அவ்விடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனாலேயே அவ்விடம் வெளி உலகத்தின் பார்வையில் இருந்து மறைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரின் ஆட்சி காலத்தில் ஏழைகளுக்கு பண உதவியும் வரி ரத்து செய்த முதல் தலைவர் இவர்தான் என்றே கூறப்படுகிறது. எந்த ஆக்ரோஷத்தில் இவர் மற்ற நாடுகளை தாக்குவாரோ அதே அன்புடன் மக்களையும் ஆண்டு வந்தார் என்கிறது குறிப்புகள். பல வாரிசுகளை பெற்றெடுத்த செங்கிஸ்கான் மகள்களை மட்டும் கவனம் கொடுத்தே வளர்த்து வந்தார். இள வயதில் இருந்தே அவர்களுக்கு கல்வியும் வீரமும் ஒரு சேர பயிற்றுவித்து வந்தவர். திருமண வயது வந்தவுடன் சாதாரண சிற்றரசருக்கோ சாமானியனுக்கோ அவர்களை திருமணம் செய்து வைக்க மறுத்துவிட்டார். மீறி திருமணம் செய்தாலும் கூட அவரின் பெண்ணை அதிகாரத்தில் ஒரு பெரிய பதவியில் அமர்த்திவிட்டு வரும் மருமகனை படைத்தளபதியாக்கி அடுத்து நடக்கும் போருக்கு அனுப்பிவிடுவாராம். போரில் வெற்றி செங்கிஸ்கான் பக்கம்தான் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அதனால் புது நிலப்பரப்பு தன் ஆளுமையில் வந்து சேரும் என்பதில் ஐயமின்றி அவர் இருக்க, பாவம் செல்லும் புது மாப்பிள்ளை போரை வென்று திரும்பினால் மனைவியுடன் மன வாழ்க்கை, இல்லையேல் பிண வாழ்க்கை என்பதே அவர்களுக்கு அளிக்கப்பட்ட விதி. இந்த தலைமுறையிலும் காதல் உறவில் உண்மைத்தன்மை இல்லாத சூழலிலும் கணக்கற்ற மனைவிகளை மணமுடித்த போதிலும் அவரின் முதல் காதலை முழுதுமாய் பெற்ற அந்த பெண்ணின் பெயரை இறக்கும் வரை உச்சரிக்க கூட தயங்குவாராம் அவர். அது ஏதோ புனித பெயர் போலவும் அதை தன் வாய்க்கொண்டு உச்சரித்தால் அதனின் புனிதம் கெட்டுவிடும் என்றும் கூட பல முறை தவிர்த்து வந்திருந்தவர். தன் முதல் பெண் குழந்தைக்கு கூட காதலின் பெயரும் தன் பெயரையும் இணைத்து ஒரு பெயர் சூட்டிய காரணத்தினாலேயே அவர் அந்த மகளை செல்லமாகவும் மரியாதையுடனும் நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ஆட்சிக்காக தன் முதல் மனைவிக்குத்தான் அனைத்து அதிகாரமும் ஆளுமையும் கொடுத்துதான் பட்டத்து ராணியாக வைத்து கொண்டார். மற்ற மனைவிகள் அவரின் அந்தப்புறத்தை அலங்கரிக்கவும் முதல் மனைவியின் ஆணையை கேட்டு நடக்கவே அதிகாரம் வழங்கப்பட்டது. இருந்தவரை பூமியின் பெரும் பகுதிகள் இவர் கட்டுப்பாட்டில் வர அவ்விடத்தின் பெண்கள் எல்லாம் இவருக்கு மனைவிகளாயினர். அதனால் இவரின் வாரிசு எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே போனது. 4 மகன்களும் கணக்கில்லா மகள்களும் இவருக்கு பிறந்தனர். மகன்களில் ஒருவரை தன் வாரிசாக அறிவித்தவர் இறந்த பின்னர் அவரின் மூத்த மகளும் மகன்களும் ராஜ்யத்தை பிரித்தால இறந்த பின்னரும் செங்கிஸ்கான் ஆட்சி பகுதியும் விரிந்து கொண்டேதான் போனது. பின்னாளில் நடந்த ஆய்வு ஒன்றில் 16 மில்லியன் மக்களுக்கு செங்கிஸ்கான் தான் மூதாதையராக இருப்பார் என்று கூறுகிறது. அவரின் ஆசிய படையெடுப்பினால் 8% ஆண்கள் அவரின் வம்சாவளியினர் என்றும் மரபணு ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது. இன்றும் வரலாற்று ஏடுகள் இவரின் மீது வைக்கும் ஒரே குற்றச்சாட்டு இவரால் பல ஆயிரக்கணக்கான உயிர் சேதம் நிகழ்ந்தது என்பதுதான். 2வது உலகப் போர்தான் மானுடத்தின் பாதி அழிவிற்கு காரணம் என்பது நம்மில் பலரும் அறிந்த உண்மைதான். ஆனால் செங்கிஸ்கான் கணக்கில் வரும் உயிர் சேதங்கள் 2ஆம் உலகப் போரை விட பல மடங்கு அதிகமானது என்றே கூறுகிறார்கள் வல்லுநர்கள். எது எப்படியோ மன்னர்கள் பலர் வந்து பலர் போனாலும் ஒரே முயற்சியில் உலகத்தின் பெரும் பகுதியை தன் கைக்குள் வைத்து சாதாரணமாக ஆண்டவன் இவன் என்பதை மறுக்க யாராலும் முடியாது. வரலாற்று ஏடுகள் மறைக்க முயன்றாலும் சூழ்ச்சிகள் செய்து தன் வரலாற்றை அழித்தாலும் மறுஜென்மம் கொண்டாவது திரும்ப வந்து நான் வாழ நினைத்து ஏங்கிய வாழ்க்கையை வாழ்வேன் என்று போர் முடிந்து வெற்றியை கொண்டாடும் நிகழ்ச்சி ஒன்றில் மதுவின் தாக்கத்தால் அவர் பேசியது என்று குறிப்பிலும் எடுத்து வைக்கப்பட்டு இருந்தது. இப்படியெல்லாம் ஒருத்தன் இருந்தார்னு நினைக்கும் போதே புல்லரிக்குதில்ல கௌரி, முடித்தபடி பேசினான் தருண். என்னத்த அரிக்குது உனக்கு? இவ்ளோ பெரிய வீரன்னு சொல்ற, மறுஜென்மம் ஆவி பேய் பிசாசுன்னு பேசி வச்சிருக்கான். இதுல என்ன அறிவு இருக்கு? மறுஜென்மம்னு ஒண்ணு கிடையாது. அப்படி இருந்திருந்தா அவன் மறுபடியும் பிறந்திருக்கணும்ல, அதுக்கான ஆதாரம் இருக்கா? ஆதங்கத்தில் கேட்டான் அமன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு மகா வில்லன். ஆனா நம்ம கதையை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஹீரோ என்றான் தருண். என்ன சொல்ற தருண் நீ? நம்ம கதைக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்?
அது இல்லாம நம்ம கதையில அவன் எதுக்கு வரணும்? அதுவும் ஹீரோவா? கடுப்புடன் கேட்டான் அமன். ஏன்னா அந்த குழந்தையே நீதான் பாஸ் என்றான் தருண். அமன் தோள் மேல் கை போட்டபடி. என்ன சொல்ற தருண்? ஒன்னும் விளங்கல என்றான் அமன். அன்னைக்கு வாழ்ந்த செங்கிஸ்கானோட இன்றைய பிறப்புதான் நீ. மறு ஜென்மத்தின் அடையாளம். நீதான் அவனின் மறுபிறப்பு. இந்த உலக வரலாற்றின் மிகப்பெரிய அங்கத்தின் இன்றைய சாட்சி என்ற கௌரியின் பேச்சை கேட்டவன் ஸ்தம்பித்து உறைந்து நிற்க, வெளிவரா பல உண்மைகள் இந்த பூமியை தாக்க காத்திருந்தன அந்த காலனின் ஏட்டில். அத்தியாயம் 15, 16, 17 முடிவடைந்தது. அடுத்த அத்தியாயங்கள் விரைவில். அதுவரை காத்திருங்கள். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.